பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். என் பேர் தமிழ்ச்செல்வி. என் மகனுக்கு திருமணமாகி 3 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. என் மகன் ஏம்மா நீங்கள் ஸ்டீவன் பிரதர் மீட்டிங்கு வாங்க, தம்பிக்கு உடனே கற்பத்தின் கனி ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால் போன டிசம்பர் மாதம் நான் அந்த மீட்டிங்க்கு இங்கே அட்டன் பண்ணேன். ஆனால் பிரதர் அன்னைக்கு முழுதும் கற்பத்தின் கனிக்காக தான் ஜெபம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மகளுக்காக, உங்கள் மகனுக்காக, உங்கள் அக்கா தங்கச்சிக்காக, உங்களுக்காக, நீங்கள் கற்பத்தின் கனிக்காக ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்க இந்த இடத்துக்கு. நான் கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஆண்டவர் உடனே கற்பத்தின் கனியை தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் இந்த இடத்துல, ஏசப்பா என் மகனுக்கு நீங்கள் ஒரு கற்பத்தின் கனியை நீங்கள் தந்தே ஆகணும் ஏசப்பா, நான் இந்த மேடையில் நீ சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா அப்படின்னு நான் பொருத்தனையோடு நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா மார்ச் மாதம் மருமகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தாங்க. கன்சீவ் ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அம்மாவுக்கு அடிக்கடிக்கு கேர்னஸ் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் செக்கப் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இசிஜி எக்கோ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீட்டில் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ அன்றைக்கி நைட்டே நான் ப்ரேயர் வச்சேன். ஏசப்பா அம்மாவுக்கு அடுத்த நாள் ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நான் அங்கிள்கிட்ட ப்ரேயரில் சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லை, நீ நல்லாதமாக இருக்க, உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்படி ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. Praise Hallelujah. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் ஜனங்களுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 113, 7, 8 ஆகிய வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். தன்னுடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் அவர்களை உட்கார பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். முதலாவது தன்னைத்தான் தாழ்த்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது வாரி இறைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்த தீர்மானித்திருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 112, 9வது வசனம் வாசிப்போமா? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தான். அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய ஊழியம் மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய குடும்பம் மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய தொழில் மகிமையாய் உயர்த்தப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஏழைகளுக்கு வாரி இறைக்கணுமா. எப்படி கொடுக்கணும்? வாரி இறைக்க சொல்றாரு. இப்படி தூக்கி இப்படி போடுறதில்ல. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு பிச்சை போடுறத பார்த்தீங்கன்னா கையில் உள்ள அழுக்கு பட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் தூக்கி போடுவாங்க. அப்படியே தூக்கி இப்படி 2 விரலில் இப்படி போட்டுருவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. வாரி இறைக்கிறதுனா எப்படி? அள்ளி கொடுக்கறது. இன்னைக்கு பிறகு ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்து பாருங்க, உங்கள் தொழிலில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு அறுவடை ஆண்டவர் கொடுப்பார். உன் பிள்ளைகளுடைய படிப்பில் நினைச்சு பார்க்க முடியாத மகிமையான மதிப்பெண்களை அறுவடை செய்ய 100க்கு 100, 200க்கு 200 மதிப்பெண்களை அறுவடை செய்ய சேனைகளின் கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். ஏன்னா வாரி இறைக்கவங்களுடைய கொம்பு, படிப்பு, தொழில், ஊழியம் எல்லாத்தையும் ஆண்டவர் உயர்த்தியே ஆவேன்னு சொல்லிட்டார்.
அதனால இன்னைக்கு இந்த காரியத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க, அள்ளி கொடுங்க. உங்களிடத்துல இருக்கிறதுல எவ்வளவுக்கு எவ்வளோ அள்ளி கொடுக்க முடியுமோ அள்ளி கொடுங்க. ஏழைகளை தாங்குங்க. ஏழைகளை கிண்டல் பண்ணுறதுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைங்க. ஏழைகளை பார்த்து பரிகாசம் பண்ணுறதுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைங்க. ஒரு நாள் நீர் எல்லாருக்கும் முன்னால் எல்லாராலும் நீங்கள் பரிகசிக்கப்படக்கூடாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் மற்றவங்களை பரிகாசம் பண்ணவோ, ஏழைகளை பார்த்து கிண்டல் பண்ணவோ, ஏழைகளை நக்கல் அடிக்கவோ ஒரு நாளும் அந்த காரியத்துக்கு உங்களை விட்டு விடாதிருங்கள். அவர்களுக்கு உங்களால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உதவி செய்யுங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவன் நீதி இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறு உலகத்தில் பரலோகத்தில் உனக்காக சீட்டு ரிசர்வ் பண்ணுறதுக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணோம். ஹல்லேலூயா. அவன் நீதி என்னென்றேக்கு நிற்கும். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறு உலகத்திலேயும் ஆண்டவர் அந்த காரியத்தில் உனக்கு இரக்கம் செய்வார். அது மட்டும் இல்லை, உன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், உன் தலை மகிமையாய் உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லை, ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்குறவங்களுக்காக வேண்டியே 41ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் முழுசாக வச்சிருக்கிறார். அந்த 41ஆம் சங்கீதத்தை முழுசாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது முதல் 2 வசனங்களை பார்த்தா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பார், அவன் மரண படுக்கையிலே கூட ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புவாராம். கொர்நேலியுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தான தர்மங்கள் பரலோகத்திலே பார்க்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உன்னுடைய தான தர்மங்கள் தேவ சன்னதியில் வந்து எட்டியது. இந்த கொர்நேலியு என்கிற மனுஷன் ஒரு 100க்கு அதிபதி. அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் இரகசிய கிறிஸ்தவனாக அவன் இருந்தான். அவன் ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு உதவி செய்கிறதிலும் எல்லா ஏழைகளுக்கு உதவி செய்கிறதிலும் அவன் முதல்ல இருந்ததுனால ஆண்டவர் அவனை ஒரு நாள் கண்டு கொண்டார். அவன் ஒரு கிறிஸ்தவர் அல்ல கொர்நேலியு. ஆனால் ஆண்டவரை கவர்ந்தளிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பானாம், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பானாம். வேதம் சொல்லுகிறது, உன் தான தர்மங்கள் என் தேவ சன்னிதானத்தில் வந்து எட்டியது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10:4 சொல்லுகிறார். அவன் தான தர்மம் பரலோகத்துக்கு அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பினாரு கொர்நேலியு இல்லை. தான தர்மம் தன்னை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு செய்தான். அது எங்க போய் எட்டிச்சான்? பரலோகத்தில் எட்டிச்சான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம். அவன் கொடுத்ததை ஆண்டவர் திரும்ப அவனுக்கு கொடுப்பாராம். ஆண்டவர் திருப்பி கொடுக்கும் பொழுது வாங்கினதை அப்படியே கொடுக்க மாட்டாரு, அமுக்கி குலுக்கி சாச்சி மடியில் அப்படி ஜம்முன்னு தள்ளி விடுவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். சில நேரங்கள் உங்களுக்கு தெரியாது எப்படி இந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் அமுக்கி குலுக்கி எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு சில நேரங்களில் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொன்றையும் மைன்யூட்டாக நீங்கள் நினச்சி பார்த்தா நிறைய காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சாட்சி மடியில் போட்டிருக்கிறத நீங்கள் உணர முடியும். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் வாழ்க்கையில் இப்படி நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். என் அன்பு சகோதரனை சகோதரியே, உன் தான தர்மங்கள் தேவ சன்னிதானத்திலே வந்து எட்டினது. அப்ப தேவ சன்னிதானத்தில் எட்டின உடனடியாக ஆண்டவர் நினைக்கிறாரு, இப்படி ஒரு நல்ல மனுஷன் புறமார்க்கத்தில் இருந்தாலும் ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிறானே, இவனுக்கு என்னை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவனை ரட்சிப்பதுக்கு நேராக நடத்த, அவனை அபிஷேகம் பண்ண, அவனுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி அவனை ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்ற பெரிய ஊழியக்காரனை அப்போஸ்தலனை ஆண்டவர் அங்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனை சகோதரியே, முதல்ல அப்போஸ்தலன் உள்ள போனாரு, அதுக்கப்புறம் தேவ ஆவியானவரே அவன் குடும்பத்தின் மீது வந்து இறங்கினார். பாருங்க, யோசித்து பாருங்க, இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? அவன் தான தர்மங்கள் பரலோகத்தில் எட்டினது. அவன் தான தர்மங்கள் இந்த பூமியில செய்தான், அது பரலோகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்தபடியினாலே ஆண்டவர் அவனுடைய முழு குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக இறங்கி வந்தார். ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படவில்லை, புருஷன் ரட்சிக்கப்படவில்லை, குடித்து வரைத்து மதுபானங்களை அறிந்து ராத்திரியில் வந்து வீட்டில் கடிச்சு சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு, திட்டுறாரு, ஊரே கேட்க சத்தம் போடுறாரு, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாருன்னு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாலிப பிள்ளைகள் தேவையில்லாத ஆபாச வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கிறார்கள், செவி கொடுத்து என்னால் கேட்க முடியல, எங்கேருந்து இதை கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியலன்னு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? வீட்டிற்கு வாழ வந்த மருமகள், வாழ வந்த மருமகன் தேவையில்லாத அசுத்த பேச்சுக்களை பேசுகிறத நிமித்தம் காதை அடைத்து கொண்டு இருக்கிறீர்களா?
இவை எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுத்து அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு ரட்சிக்கும்படி, அவர்களை அபிஷேகம் பண்ணும்படிக்கு, ஆண்டவரே நேரடியாக இறங்கி அவர்களை தொடும்படிக்கு இன்றைக்கு வாரி இறைக்க பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய செய்கைகள் பரலோகத்தில் போய் ஆண்டவருக்கு முன்பாக சில காரியங்களை சிபாரிசு செய்யும். உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது தொற்காள் என்கிற தபீத்தாள் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு என்ன சீஷின்னு வேதம் சொல்லுதுன்னா, நற்கிரியைகள் செய்கிற சீஷி. தொற்காள் என்கிற தபீத்தாளுக்கு வேதத்தில் என்ன ஊழியம்? நற்கிரியைகளை செய்கிற ஊழியம், நற்கிரியைகளை செய்கிற சீஷி என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏழைகளுக்கு நிறைய, விதவைகளுக்கு நிறைய உதவிகள் அவள் செய்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அவள் மரித்து போய்விட்டாள். நல்ல கவனமாக கேளுங்க. அந்த தான தர்மங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிற காரியங்கள் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். திடீரென்று தான தர்மம் பண்ணி கொண்டிருந்த இந்த நல்ல மனுஷி, இந்த நற்கிரியைகளை செய்கிற சீஷி, 4 பேருக்கு பிரயோஜனமாக இருந்த சீஷி ஒரு நாள் மரித்து போய்விட்டாள். அவளை அடக்கம் பண்ணுவதற்காக பெட்டியில் குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பெட்டியில் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அடக்கம் பண்ணுகிறவர்களை பார்க்கறதுக்கு யார் யார் வரணுமோ எல்லாரும் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ணுவாங்க. அதே போல இவள் நற்கிரியைகள் செய்கிற சீஷியானபடியினாலே பேதுரு என்கிற சீஷன் வந்து அவளை பார்த்ததற்கு பிறகு அவளை அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு பேதுருடைய வருகைக்காக எல்லா ஜனங்களும் காத்து கொண்டிருந்தார்கள். அவளை அடக்கம் பண்ணுவதற்கான எல்லா ஒழுங்குகள் செய்யப்பட்டு விட்டது. கடைசியாக ஒரு சீஷன் வந்து இந்த சீஷியை பார்க்க வேண்டும். அந்த பேதுரு வந்து பார்த்த உடனடியாக இவளை அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா அடக்க ஆராதனைக்கான எல்லா காரியமும் ஒழுங்காக இருக்கிறது. அப்போ அவர் வருவதற்குள்ளால் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறதை வேதத்தில் பதிவு செய்திருக்கிறது. என்னன்னா, இவளிடத்திலிருந்து உதவி பெற்ற அந்த ஏழைகள், விதவைகள் எல்லாரும் இவள் வாங்கி கொடுத்த ஆடைகளை பரலோகத்திற்கு நேராக காண்பிச்சு நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு இந்த ஆடையை எடுத்து கொடுத்த இந்த தாய் இன்னைக்கு மரிச்சு போயிட்டாங்களா ஆண்டவனே என்று சொல்லி அழுகிறார்கள். நான் உதவியற்ற நேரத்திலே செத்து போய் கிடக்கிறாங்களே, இந்த தாயார் தானே, இந்த சீஷி தானே எனக்கு இந்த உதவியை செய்தார்கள். அவளிடத்திலிருந்து உதவி பெற்றவர்கள் அத்தனை பேரும் அவளுடைய சவப்பட்டிக்கு முன்னால நின்று பரலோகத்தை நோக்கி கதறி அழுகிறார்கள். அப்பொழுது இவள் செய்த நல்ல காரியங்கள் பரலோகத்திற்கு நினைப்பூட்டுதலாய் வந்த பொழுது ஆண்டவர் தீர்மானித்தார், இவ நல்லது செய்துட்டு இருந்தபடியினால இவை இன்னும் கொஞ்ச காலம் நல்லது செய்ய இவளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். பேதுரு வந்தார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க? பேதுரு வந்த உடனே பார்த்த உடனே பெட்டியை மூடி தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு. பேதுரு நேரம் வந்தார், முழந்தாள் படியிட்டாரு. ஒரு சின்ன ஜபம், தபித்தாளே எழும்பு, ஒரே வார்த்தை தான். தபித்தாளே எழும்பு, ஒரே வார்த்தை. அதே நேரத்தில் அடக்கத்திற்காக படுக்க வைத்து கொண்டிருந்த அந்த தபித்தாள் எழும்பி உட்கார்ந்தாள், உயிரோடு எழும்பினாள். அங்கே ஒரு ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? அவள் செய்த தான தர்மங்கள் பரலோகத்தின் தேவனிடத்தில் நினைப்பூட்டப்பட்ட பொழுது அவள் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்தா இன்னும் 4 பேருக்கு நல்லது செய்வாளே. தீர்க்காயுசோடு வாழ நினைக்கிற தேவ பிள்ளைகளே, உனக்காக பரிந்து பேச, உனக்காக ஜெபிக்க, உனக்காக பரலோகத்தை நோக்கி ஆண்டவரிடத்தில் முறையிட 4 ஏழைகள் உனக்கு பின்னணியில் வேண்டும். உன்னால் உதவி பெறுகிற ஒரு கூட்டமே இருக்க வேண்டும். உன்னால் படிக்க வைக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். உன்னால் விடுத்து வைக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். உன்னால் ஆலோசனை கொடுத்து தூக்கி விடுகிற ஒரு நல்ல கூட்டம் உனக்கு பின்னால் இருக்கணும். உன்னை பார்த்தா சொல்லணும், ரொம்ப நல்ல மனுஷன், ஐயோ செத்து போயிட்டாரு, ரொம்ப நல்ல மனுஷி, ஐயோ செத்து போயிட்டாரு, எனக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்தாங்களே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ மரண படுக்கையில் நினைக்கும் பொழுது உன்னை பார்க்கறதுக்கு அந்த சகோதரனை சகோதரியோ அந்த ஏழை மகனோ மகளோ வந்து அழுதால் அந்த அழுகையை கேட்டு ஆண்டவர் மரண படுக்கையில் கிடக்கிற உன்னை உயிரோட எழுப்புவார் என்று சங்கீதம் 41 1 2 3 வசனங்களிலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார், அவன் மரண படுக்கையிலே கூட அவனை உயிரோட காப்பார். நீ ஏதோ ஒரு தீராத வியாதியிலே வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் நீ படுத்து கிடக்கலாம். ஒரு கொள்ளை நோய் உன்னை பற்றி பிடித்திருக்கலாம். அந்த நேரத்தில் உதவி செய்த அந்த ஜனங்கள், உன்னால உதவி பெற்ற ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு, ஐயோ என்ன படிக்க வச்ச அந்த ஐயா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வேதனையோடு படுத்து கிடக்கிறாரே, ஒரு கொள்ளை நோய் அவரை பற்றி கொண்டது, ஐயாவை பார்த்துட்டு வரணும்னு சொல்லி அவன் ஒரு நாள் வருவான்.
அவள் ஒரு நாள் வருவாள், உன்னை ஆஸ்பத்திரியில் பார்க்க வருவாள். இல்லாவிட்டால் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மரணத்தின் விளிம்பில் வீட்டில் படுத்து கிடக்கிற படுத்த படுக்கையாய் கிடந்து எந்த நிமிஷத்தில் மரணம் வரும் என்று தெரியாமல் உன்னுடைய கடைசி நிமிடங்களை நீ எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவள் வருவாள். வந்து நின்று ஆண்டவரிடத்தில் மனசில் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணும். ஆண்டவரே, இந்த நல்ல மனுஷன் தானே எனக்கு இந்த உதவி செய்ததுனால தானே என் பிள்ளை படித்து இன்னைக்கு ஒரு வேலையில் இருக்கிறான். கடைசி ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்த நேரத்தில் இந்த ஐயா தானே என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தார். இந்த அம்மா தானே என் பிள்ளையுடைய கல்யாணம் நின்று போகிற நிலைமையில் கடைசி நிமிஷத்தில் கல்யாணத்துக்கு உதவி செய்த தாயாச்சே. என் பிள்ளை வாழ்றா, ஆனால் பிள்ளைக்கு உதவி செய்த இந்த தாய் இன்னைக்கு மரண தருவாயில் கிடக்கிறாங்களே என்று அவள் நினைத்தால் போதும், பரலோகம் உடனடியாக பரலோகத்தின் வல்லமை உன்மேலே இறங்க பண்ணி உன்னை உயிரோடு எழுப்ப முடியும். எவ்வளவு பெரிய மரணத்தின் கூறாக இருந்தாலும், மரணத்தின் வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர முடியும். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஏன்னா அவை பரலோகத்திற்கு நினைப்பூட்டுதலாய் நிற்கிற காரியங்கள். கொர்நேலியுக்கு நினைப்பூட்டுதலாய் போனது, தொற்காள் என்கிற தபித்தாளுக்கு நினைப்பூட்டுதலாய் போனது. இன்னைக்கு உங்களை குறித்து உன்னுடைய வியாதியின் படுக்கையிலே, உன்னுடைய கஷ்ட காலத்திலே, உன்னுடைய வேதனையின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே உனக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசவோ அளவோ நினைப்பூட்டுதலா இருக்க உனக்கு பின்னணியில் ஒரு கூட்டம் இருக்கிறதா? யோசித்து பார் மகனே, யோசித்து பாருங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற நல்ல காரியம்தான் ஆண்டவருக்கு முன்னால் உனக்கு ஒரு சீட்டர் அரேஞ்ச் பண்ணும்போது சரி, இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நீ வாழ்கிற நாட்களில் ஆனாலும் சரி, உனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையான கிருபைகளையும் ஆயுசு நாட்களையும் கொண்டு வரணும்னா நீ செய்கிற நற்கிரியைகள், அந்த நற்கிரியைகள் தான் ஆண்டவருக்கு முன்பாக உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். உன்னோடு அப்பம் புசித்தவன், உன்னோடு சாப்பிட்டவன், உன்னோடு கூட கை நிறைத்தவன் தன்னுடைய குதிகாலை உனக்கு விரோதமாய் தூக்கினான். அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நீ செய்த தான தர்மங்கள் உனக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாய் வரும் பொழுது அவர்கள் முறிந்து விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தாரும். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும்.
கர்ப்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கர்ப்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.